வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நாம் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மாதவ பெருமாள் திருக்கோவில் திருமயிலை. சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள மாதவ பெருமாள் திருக்கோவிலில் இறைவர் மாதவ பெருமாள் என்றும் அவரது துணைவியார் அதாவது லக்ஷ்மி அமிர்தவல்லி என்றும் வணங்கப்படுகிறார். இந்த கோவிலானது கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. மயிலாப்பூரில் அமைந்துள்ள முண்டகக்கன்னி அம்மன் கோவிலுக்கு மிக அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது. மயிலை கபாலீஸ்வரர் கோவிலிலிருந்தும் இக்கோவில் நாம் எளிதில் அடையலாம். இந்த கோவிலானது பெரிய மதில் சுவர்களுடன் சூழப்பட்ட ஒரு செவ்வக திட்டத்தை கொண்டுள்ளது. நுழைவாயில் 5 நிலை கோபுரத்தால் ஆனது. இங்கு மூலவர் இருபுறமும் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவியின் உருவங்களுடன் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார். இங்கு மைய கோவிலுக்கு பின்புறம் விஷ்ணுவின் அவதாரமான வராகருக்கு ஒரு சிறிய கோவில் உள்ளது. அமிர்தவல்லி தாயாரின் சன்னதி கோவிலின் மேற்கு பகுதியில் 2வது பிரகாரத்தில் அமைந்துள்ளது. பிரம்மாண்ட புராணத்தில் மயூரபுரி மகாத்மியம் என்ற பிரிவின் கீழ் இந்த இடத்தை மாதவபுரம் என்று குறிப்பிடுவதை காணலாம். இந்த கோவில் உண்மையில் பல நூற்றாண்டுகள் பழமையானது என்பதற்கான மற்றும் ஒரு அறிகுறியாகும் இது. அந்த கால பல்லவர் கால கட்டுமானங்களில் சிலவற்றின் சிறப்பியல்பு கோவிலுக்கு முன்னால் உள்ள 4 தூண் மண்டபம். இது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பாரம்பரியமான மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலாகும். புராணங்களின்படி பார்க்கடலை கடைந்த போது விஷ்ணு தனது மனைவி லக்ஷ்மியை பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தியதாக நம்பப்படுகிறது. ஒரு மகளை பெறுவதற்காக தவம் செய்து கொண்டிருந்த முனிவர் லக்ஷ்மியை பெண்ணாக ஏற்றுக்கொண்டார். பிறகு மாதவ பெருமாள் பிருகு முனிவரின் மகளான அமிர்தவல்லியை மணந்ததாக நம்பப்படுகிறது. இதனால் கல்யாண பெருமாள் என்ற அடைமொழியை பெற்றார். தற்போது கோவிலின் தெற்கே காணப்படும் சந்தான புஷ்கரணி இங்குள்ள ஆசிரமத்தில் வசித்து வந்த பிருகு முனிவரின் புனித குலம் ஆகும். மயூரபுரி மகாமத்தியத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தமிழ் நாட்காட்டியின்படி மாசி மாதத்தில் அதாவது பிப்ரவரி மார்ச் மாதங்களின் நடுவில் முழு நிலவு நாளில் இங்கு நீராடி மாதவ பெருமாளையும் அமிர்தவல்லி தாயாரையும் வழிபடும் தம்பதிகளுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பழங்கால நம்பிக்கையாகும். இக்கோவிலானது திருமணமாகாதவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை தலமாகும். கல்யாண கோலத்தில் காணப்படும் மாதவ பெருமாளை வழிபடுவர்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும் என்பது நம்பப்படுகிறது. கோவிலின் மேற்கு பகுதியில் பூவராகர் சன்னதி உள்ளது. மாணவர்களின் இறுதி தேர்வுகளுக்கு முன்னதாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரியில் ஒரு சிறப்பு ஹோமம் நடத்தப்படுகிறது. மாணவர்கள் பக்தர்கள் தங்கள் தேர்வுகளில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற வராகர் உதவுவதாக நம்பப்படுகிறது. மாதவ பெருமாள் கோவிலின் மற்றும் ஒரு சிறப்பு அம்சங்களில் ஒன்று பங்குனியின் போது 9 நாள் திருவிழாவாகும். அப்போது ராமர் தனது வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகள் அத்தியாயங்கள் தொடர்பான சிறப்பு அலங்காரங்களுடன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். இக்கோவிலானது காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்படுகிறது. இக்கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. மயிலாப்பூரில் உள்ள சமஸ்கிருத கல்லூரி மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு பின்புறம் மாதவ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. மற்றும் MRTS முண்டகக்கன்னி அம்மன் கோவில் நிலையத்திலிருந்தும் இக்கோவிலை நாம் எளிதில் அடையலாம். நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.